நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். நம்ம மொபைல வச்சு ஏர்ன் பண்ண முடியுமா? அப்படின்றது. அதாவது நம்ம மொபைல வச்சு எந்த ஒரு முதலீடும் இல்லாம, எந்த ஒரு வேலையும் பார்க்காம, சுலபமா சம்பாதிக்க முடியுமா? அப்படின்ற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனா, இது எதுவுமே நடப்புக்கு சாத்தியமே கிடையாது. அதாவது நம்ம எல்லாருமே சாதாரண ஒரு விஷயம் மொபைல் யூஸ் பண்றது. இப்போதைக்கு உள்ள காலகட்டத்தில நம்ம எல்லாருமே சுலபமா ஃபோன் யூஸ் பண்ணலாம். அதனால இத சாதகமா பயன்படுத்திக்கிற சில பேர் உருவாக்குன கட்டுக்கதை தான் மொபைல் மூலியமா ஏர்ன் பண்றது. அதுவும் நம்ம எந்த ஒரு வேலையும் பார்க்காம, எந்த ஒரு முதலீடும் பண்ணாம சம்பாதிக்க முடியும்னா, நம்ம எல்லாருமே அந்த அப்ளிகேஷனோ இல்ல ஒரு சைட்டுக்குள்ளேயோ போயிட்டு நம்மளோட ஃபோன் நம்பரும் சரி, நம்மளோட இமெயில் ஐடியும் சரி, எல்லா டீட்டெயிலையும் நம்ம அவங்களுக்கு குடுத்துருவோம். அதாவது நீங்க மொபைல் மூலியமா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, இந்த இதெல்லாம் நீங்க நோட் பண்ண வேண்டியதா இருக்கணும். எப்படின்னா, ஒரு Play Storeல போய் ஒரு அப்ளிகேஷன் ஏத்துறீங்க அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன்ல இருக்க ரிவ்யூ பாருங்க. அதுல மினிமம் ரிவ்யூ ஒரு 1,00,000 பேருக்கு மேல குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அது ஒரு நம்பகத்தரமான ஒரு அப்ளிகேஷனா இருக்கும். அதே இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பர்ஸ் பார்க்கணும். அந்த அப்ளிகேஷனோட டெவலப்பர்ஸ் யாரு அப்படின்றது முக்கியமா நீங்க பார்த்தே ஆகணும். ஏன்னா, ஒரு சில டெவலப்பர்ஸ்லாம் ஃபேக்கா ஒரு சில இன்னும் ஒரே ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு தினைக்கு தருவோம். அத நீங்க ஸ்க்ராட்ச் பண்ணிட்டே இருந்தாலே சம்பாரிக்கலாம். அப்படின்ற மாரிலாம் நெறைய அப்ளிகேஷன் அதுல வரும். ஸ்பின் த வீல்னு ஒரு அப்ளிகேஷன் வரும். அது மாதிரி அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, 100% ஃபேக்கு தான். அது ஒரிஜினல் ஒரு எப்படி சொல்றது? ஒரு லீகல் அப்ளிகேஷனே கிடையாது அது. அதே மாரி அப்ளிகேஷன்லாம் நீங்க ஏத்தும்போது, உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும். ஆனா, அந்த பணத்த நீங்க உங்களோட அக்கவுண்ட்டுக்கோ, இல்ல டேட்டா உங்களோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கோ, இல்ல கரண்ட் அக்கவுண்ட்டுக்கோ நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது. முதல்ல உங்களோட டீட்டெயில் உங்களோட வித்ட்ராவலுக்குள்ள போனாலே, அவனுங்க அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் வச்சிருப்பாங்க. அதனால இதே மாரி அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அத ஸ்கிப் பண்ணிருங்க. அதே மாரி அப்ளிகேஷன்லாம் ஏத்திறாதீங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன எத்தன பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக கீழேயே இருக்கும். அந்த அப்ளிகேஷனோட லோகோ இருக்குல்ல, அது முக்கியமா நீங்க பார்த்துக்கணும். லோகோல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம இருக்கணும். மிஸ்டேக்னா எப்படின்னா, கிராபிக்ஸோட மிஸ்டேக் கிடையாது. ஆ அப்ளிகேஷன்ல பேர பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்கும். அத நீங்க மெயினா நோட் பண்ண வேண்டியதா இருக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, டவுன்லோட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, எத்தன பேர் அத டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். டவுன்லோட்ஸ்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, அதுல டவுன்லோட்ஸ்ல ஒரு 1 மில்லியன் 1 மில்லியனுக்கு மேல டவுன்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதே மாரி அப்ளிகேஷன நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஆனா, அதுல ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்றது சந்தேகம் தான். மொபைல்ல நீங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா, அது முழுக்க முழுக்க ஃபேக்கா தான் இருக்குமே தவிர, அது நம்பகத்தன்மையாவே இருக்காது. அதுல நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட் போட்டாலும் சரி, எந்த ஒரு ப்ராஃபிட்டும் நீங்க பார்க்க முடியாது. அதனால இதே மாரி இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரம்மி அப்ளிகேஷன்லாம் சொல்றாங்கல்ல, அது இப்போ Play Storeலயே அவைலபிளா இருக்குது. அதெல்லாம் மிகப்பெரிய ஸ்கேம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரூ. 10 இதே மாரி விளையாடும்போது, அவங்க உங்களுக்கு ஏர்ன் பண்ற மாரி தான் காட்டுவாங்க. அதே காச நீங்க சரி நம்ம ரூ. 10 போட்டா ரூ. 50 கிடைக்குதே அப்படின்ட்டு, அதுக்கு மேல ரூ. 100 ரூ. 500 இதே மாரிலாம் போட்டு விளையாண்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல தான் அவங்க வேலைய காட்டுவாங்க. அதனால நீங்க ரம்மி விளையாடுறீங்கன்னா, ரூ. 10 விளையாடுறீங்கன்னா உங்கள ஆசைய தூண்ட தான் பார்ப்பாங்க எப்பயுமே. அதான் ஒரு சதுரங்க வேட்டையில படத்துல வர மாரி தான். ஒருத்தர ஏமாத்தணும்னா அவனோட ஆசைய தூண்டணும். அதுதான் இவங்க பண்ற வேல. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெடிக்ஷன் ஆப் கிரிக்கெட் ஃபேண்டசி, ட்ரீம் 11 அப்புறம் மை 11 சர்க்கிள் இதே மாரி நெறைய அப்ளிகேஷன்லாம் இருக்குது. அதுவும் பெரிய அளவுல வின் பண்ணது நம்மள மாரி ஆளுங்க யாருமே வின் பண்ண மாட்டாங்க. அதுல YouTubeலயே நெறைய வீடியோஸ் குடுத்துருப்பாங்க. அதுல எப்படிலாம் ஸ்கேம் பண்றாங்க அப்படின்றத. அதெல்லாம் நீங்க ச முன்னாடி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதுல போறதா இருந்தா போங்க. இன்னும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங். அதையும் நீங்க பார்த்துக்கலாம். இதே மாரி அப்ளிகேஷன்லாம் முற்றிலுமா தவிர்க்கிறத பாருங்க. இதே மாரி அப்ளிகேஷன்லாம் நம்ம ஏத்திட்டு, நம்மளோட டேட்டாவையும் திருடி அவங்கள்ட்ட குடுத்துக்கிட்டு, நம்மளோட நேரத்தையும் வீணாக்கிக்கிட்டு, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல நம்ம போ முடியாது. நம்ம எப்பயுமே நம்மளோட உழைப்பு தான் நிரந்தரமே தவிர, நம்மளோட உழைப்ப மிஞ்சி ஏதாச்சும் வருது அப்படின்னா, அது கண்டிப்பா நம்மளுக்கு நிலைக்காது. அதனால என்ன பண்றீங்கன்னா, இதே மாரி யாராச்சும் சொன்னாங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்க. இவ்வளோ சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு ரூ. 5,000 சம்பாதிக்கலாம். அப்படின்ற மாரிலாம் சொன்னாங்க அப்படின்னா, அத கண்டிப்பா நம்பாதீங்க. தப்பி தவறி கூட அந்த அப்ளிகேஷன்லாம் உங்க மொபைல்ல ஏத்திறாதீங்க.
இன்னொன்று இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பிட்காயின்ஸ் பற்றி மோசடி போயிட்டு இருக்கு. வர வீடியோ வந்து அந்த பிட்காயின்ஸ்னால் என்ன, அதில் எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.